இந்த 2024ல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இல்லையா? கணவர் மனைவிகளுக்குள்ள ஏன் இந்த பிளவு? அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலா உணர்வு இல்லாதனால. ஓகே. உணர்வு இல்லைன்னு சொல்றது மீன்ஸ், இப்போ நான் உன்ன தொடுறேன். ஓகே. அந்த தொடுற அந்த டச்சினுடைய ஃபீல் உன்னால உட்கொள்ள முடியுது. ஓகே. நம்ம தொடும்போது பிரெயினுக்கு சிக்னல் வருது. சம்திங் இஸ் இது அந்த ஃபீல் வந்து இருக்கு இல்லையா? இது கிறிஸ்துவ குறிச்ச உணர்வு மனுஷங்களுக்கு, கிறிஸ்தவர்கள்னு சொல்ற அந்த மனுஷங்களுக்கு இல்லாதது தான் வந்து மெயின் அடிப்படை விஷயமே. அதாவது நான் இவங்கள வந்து இப்போ கணவன் மனைவிகள இப்ப என்னுடைய பார்வையில பார்த்தா ஒரு குழந்தைகளா தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தங்க கத்துக் குடுத்தாங்க இல்லையா? பெற்றோர். ஓகே. ஒரு வசனத்த வாசிக்கலாம். அவங்க எப்படி கத்துக் குடுத்தாங்களோ, பிள்ளைங்க ஆக்சுவலா அவங்களா கத்துக்கிறது அது ஒரு சில வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு, புரிஞ்சு எதுல இன்ட்ரெஸ்ட்டோ அப்படி கத்துக்கிறாங்க. ஆனா சின்னதுல இருந்து வீட்ல இருந்து அவங்கள தான் ரோல் மாடலா இருக்காங்க பெற்றோர் இல்லையா? பெற்றோர் அட்லீஸ்ட் இத பார்க்குறவங்களும் இந்த வசனத்த நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. எபேசியர் 5வது அதிகாரத்துல. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு படியுங்கள் 1. 2வது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்த நம்ம எத்தன பேரு பெண்கள பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ எதா இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா லேடீஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வரும். ஓகேவா? பிரச்சனைனாலும் பிள்ளைங்க அ பெற்றோர்ட்ட தான் ஷேர் பண்றாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா அதுவும் குறிப்பா தாயிட்ட ஓப்பனா ஷேர் பண்றாங்க. நீங்க என்ன உங்க பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு குடுக்குறீங்க? ஓகேவா? புறஜாதியார் சொல்லுவான். என்ன கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்டின்ட்டு சொல்லுவான். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகேவா? அது பாஸ்டர் தானே, பாஸ்டர்ன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணி குடுத்தோம். ஊழியக்காரன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ண குடுத்தோம். அத விடுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இத குறிச்சு அடங்கி தான் போகணும். அனுசரிச்சு தான் போகணும். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணுங்கிற வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? அதாவது உங்க பிள்ளைய கர்த்தர தேடுன்னு சொன்ன மாரி, அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷர்களுக்கு. ஓகே. கீழ்ப்படிங்கன்னு. அப்ப அந்த கீழ்ப்படிதல நீங்க கற்றுக் குடுத்தீங்களா? நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அத பார்த்து பிள்ளைங்களுக்குள்ள டிஃபால்ட்டா அந்த சுபாவம் வந்துரும். ஓகேவா? இப்போ நான் வந்து பெற்றோர தான் வந்து பார்க்குறேன். ஓகே. இவங்க கரெக்ட்டா பிள்ளைங்களுக்குள்ள வந்து அதுக்கு இந்த விஷயத்த, இந்த வசனத்த கொண்டு போகாதனால, பிள்ளைங்க பாவம் அவங்க குழந்தைங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவலி வளர மேபி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வாஞ்சையில தேடி பெற்றுக் கொண்டிருக்கலாம். அந்த ஆவியானவருடைய நடத்துதல்ல போறதுக்கு, அதுக்கு ஊழியக்காரங்க சொல்லிக் குடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் வீட்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சொல்லிக் குடுக்கணும். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இவங்க பிரிவினைக்கு காரணம் பெற்றோர் தான். அத என்ன பொறுத்தவரைக்கும் பெற்றோர் தான். பெற்றோருக்கு தான் அந்த உணர்வு இல்ல அப்டின்ட்டு சொன்னேன். ஓகே. உணர்வு இல்லங்கிறத இனியொரு ஒரு பதத்துல பார்த்தா விழிப்பு இல்ல. அவங்க விழிப்பா இல்ல. ஓகே. என்னன்னா, அந்த காண்கிற உலகத்த குறிச்சு நம்ம இங்க இருக்க போறதே இல்ல. நம்ம மரணத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த மரணத்துல இருந்து நம்மள விடுதலை வாங்கி குடுத்தவர் தான் கிறிஸ்து இயேசு. அப்போ அந்த நித்தியத்த குறிச்சு வந்து போகணும். அதுக்கு உபத்திரவத்தின் வழியா தான் பிரவேசிக்கணும். உபத்திரவம்னா என்ன? இந்த சரீரத்துல உள்ள பாடுகள். ஆல்ரெடி நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதெல்லாம் வந்து அத ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் இதுக்கு அப்பாற்பட்டிருக்கும். ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கும், வேர்ல்டு விஷயத்துக்கும் ஒத்தே வராது. அப்ப இந்த சரீரத்துல உள்ள பாடுகள். அவர் வந்து பொறுமையா இருன்னு சொல்றாரு. ஆனா பொறுமையா இல்லாத சூழ்நிலை தான் இந்த உலகம் நமக்கு படிப்பிச்சிருக்கு. இல்லையா? அப்ப வந்து இந்த போராட்டம் தான். ஓகே. மத்தபடி உள்ள கஷ்டங்கள் நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஓகே. அப்போ இது மனைவிகளுக்கா? இப்ப ஆம்பள பிள்ளைங்களுக்கு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஆம்பள பிள்ளைங்கள பெற்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்க ஆண் பிள்ளைக்கு இத சொல்லிக் குடுத்துருக்கீங்களா? கிறிஸ்து சபைக்கு எப்படி பின்னாடி கீழ வரும். எப்படி போஷிக்கிறாரோ அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அன்பு கூருங்கள்னு. இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய ஜீவன விட அந்த சபை மேல வந்து அன்பா இருந்து ஜீவன குடுக்குறாரு இல்லையா? அப்போ நீங்க மனைவிகளுக்கு உங்க பையன்ட்ட, நீ ஒய்ஃப்‌க்கு வேண்டி உயிர கூட குடுக்க தயாரா இருக்கணும். அந்த அளவுக்கு அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சு? ஓகே. அப்போ அத பாருங்க. ஃபர்ஸ்ட்டு தேவன அறிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அ அழைப்ப அறிஞ்சுக்கோங்க. அவருக்குள்ள நமக்கு இருக்க அழைப்ப சொல்றேன். ஓகே. அப்போ இத அறிஞ்சு, புரிஞ்சு தெரியும்போது தான் உங்களுக்குள்ள இருந்து வசனம் வெளிப்படும். நீங்க பிள்ளைங்கள வளர்க்க முடியும். பிள்ளைங்கங்கிறது உங்களுடைய பிள்ளைங்களே கிடையாது. ஓகே. ஆ இப்ப மோசேக்கு சொன்ன அதே விஷயம் தான். ஓகேவா? இல்ல பார்வோனுடைய அந்த மகள் வந்து மோசேய எடுத்து, மோசேயினுடைய தாயிட்ட என்ன பண்ணுவாங்க? குடுத்து, "இத எனக்கு வளர்த்துக் குடுன்னு" சொல்லுவாங்களா? இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயம். உங்ககிட்ட இருக்க பிள்ளைங்க, பரலோகத்துல இருக்க தேவன் உங்க கரத்துல கொடுத்திருக்கிற முதல் ஆத்துமாக்கள்.
ஓகே. அத தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தமே இல்ல. பட் அதிகாரம் இருக்கு. உரிமைய குடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டி இருக்கு. ஓகே. உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு. ஓகே. நீங்க பிள்ளைகள எப்படி வளர்த்துறீங்க? மேபி டைவர்ஸ் ஆயிருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். முழங்கால்ல நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல நில்லுங்க. கண்டிப்பா அவர் உங்கள இதுலருந்து விடுவிக்க வல்லவரா இருக்கார்.